ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாங்க இப்போ ரோட்டுக்கடை காளான் எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள்: காளான், முட்டைக்கோசு, அரிசி மாவு, கடலை மாவு, மட்டன் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வாங்க இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ நம்ம காளானை போட்டுக்கிட்டோம். அடுத்தது நம்ம முட்டைக்கோசை போட்டுக்கலாம். அடுத்தது அரிசி மாவு போட்டுக்கலாம். அடுத்தது கடலை மாவு போட்டுக்கலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அடுத்தது மட்டன் மசாலா போட்டுக்கலாம். அடுத்தது மல்லித்தூள் போட்டுக்கலாம். அடுத்தது மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காஷ்மீர் மிளகாத்தூள். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வாங்க, இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிடலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி பசைஞ்சு வச்சுக்கிட்டோம். இதை எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சோன்னே உதிரியாக போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பக்கோடாவுக்கு போட்டு பொரித்து எடுக்கிற மாதிரி பொரித்து எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி தான் பொரித்து எடுத்துக்கணும். இதுக்கு கிரேவி ரெடி பண்ணுவோம். வாங்க, அதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஒரு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு எண்ணெய் சட்டியில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி காஞ்சோன்னா கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மட்டன் மசாலா, கலருக்கு கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாத்தூள், கொஞ்சமாக சில்லி மசாலா, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு, திக்காக வருது பாருங்க. இப்போ நல்லா கெட்டியாகி வருது. கலருக்கு நம்ம காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டோம். இப்போ நம்ம பொரித்து வச்சுருந்தோம்ல காளானும் முட்டைக்கோசும் பக்கோடாவாட்டம், அதை உதுத்து நம்ம கிரேவியில் போட்டுடலாம். கொஞ்சமாக மல்லித்தூள் தூவி விட்டுடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு காளான் கிரேவி. ரோட்டுக்கடை காளான் கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களால பார்க்க முடியும். லக்ஷ்மி சமையல் நேரத்தை மறக்காம பாருங்க. பை.